வணக்கம் நிகிதா. அதாவது மைசூர் கர்நாடகா மாநிலம் மைசூரில் இருந்து சென்னை மார்க்கம் நோக்கி புறப்பட்ட வந்தே பாரத் ரயிலானது இன்று புறப்பட்டு திருப்பத்தூர் மாவட்டம் அடுத்த பச்சூர் பகுதி வந்து கொண்டிருப்பது. அதாவது சுமார் 4:40 மணி அளவில் வந்து கொண்டிருந்த போது அந்த வந்தே பாரத் ரயிலானது என்ஜின் பழுதாகி அந்த பகுதி நின்றது. அதைத் தொடர்ந்து என்ஜினை பழுது பார்ப்பதற்காக ஜோலார்பேட்டை ரயில் நிலையத்திலிருந்து வல்லுநர் வரவேற்கப்பட்டு அங்கிருந்து அதை சரி செய்து கொண்டு வந்து ஜோலார்பேட்டை நிலையத்துக்கு வரவேற்க முற்பட்ட போது மீண்டும் சோமநாயக்கப்பட்டி ரயில் நிலையத்தில் வந்து அது பழுதாகி நின்றது. இதன் காரணமாக சுமார் 3 மணி நேரமாக அந்த ரயிலானது நின்றதால் ரயில் பயணிகள் மிகவும் அவதிக்குள்ளாகிறார். பொதுவாக இந்த வந்தே பாரத் ரயிலில் பயணிக்கூடிய அனைவரும் செல்வதற்காக பயணக்கூடிய சூழல் இருக்கிறது. அந்த ரயிலுடைய கட்டமைப்பு கூட பயோமெட்ரிக் முறையில், அதாவது பயோமெட்ரிக் முறையில் துவக்கப்பட வேண்டும். ரயில் என்ஜின் பழுதாகின்றதன் காரணமாக பல்வேறு பயணிகள் ஏற்றுக்கொள்ள சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டனர். சுமார் 3 மணி நேரமாக அவதிவிட்ட நிலையில் ஜோலார்பேட்டை ரயில் நிலையத்திலிருந்து வல்லுநர் வரவேற்கப்பட்டு மீண்டும் சோமநாயக்கப்பட்டி ரயில் நிலையத்திலிருந்து ஜோலார்பேட்டை நிலையத்துக்கு கொண்டு வந்தனர். தற்போது அங்கிருந்து ஒரு மாற்று என்ஜின் வரவழைக்கப்பட்டு சென்னை நோக்கி ரயில் புறப்பட ஆரம்பித்திருக்கிறது. ஆனால் இந்த வந்தே பாரத் ரயிலை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு தொந்தரவும் இருக்காது என்கிற நம்பிக்கைதான் ரயில் பயணிகள் பயணிக்கின்றனர். ஏற்கனவே 4:40 மணிக்கு நின்ற அந்த ரயிலானது 5:50 அந்த ரயில் நிலையத்துக்கு கொண்டு இன்னும் 6 மணிக்கு கொண்டு ரயிலானது ஜோலார்பேட்டை 8:30 மணி அளவுக்கு கொண்டு கிட்டத்தட்ட 3-4 மணி நேரம் இந்த காரணத்தால் ரயில் மிகவும் சிரமத்துக்கு ஆகிறார். தற்போது வந்தே பாரத் ரயிலில் பயணக்கூடிய அந்த சூழ்நிலை பொதுமக்களுடைய பெரிய பெரிய அதிருப்தியை பற்றியுள்ளது. எதற்காக ரயில் என்ஜின் பழுதானது என்கிற தகவல் இல்லை. ஆனால் ரயில் மாற்று என்ஜின் கொண்டு வரப்பட்டு ஜோலார்பேட்டை ரயில் நிலையத்திலிருந்து தற்பொழுது சென்னை நோக்கி பயணிக்க ஆரம்பித்திருக்கிறது. இதனால் பெரும் பரபரப்பு ஏற்படுகிறது.